ஒரு ஊரில் ஒரு பிரின்ஸும் பிரின்சஸும் இருந்தாங்களாம். 2 பேருமே ரொம்ப பெருமைப்படுற மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டே இருப்பாங்களாம். ஏன் அப்படின்னா, அப்போ தான் ஒரு நாட்டில் ராஜா ராணிக்கு பெருமையாக இருக்கும். அப்படின்னால அந்த பிரின்ஸும் பிரின்சஸும், அதான் இளவரசனும் இளவரசியும் எப்போ பார்த்தாலும் என்னென்னா பெருமையாக இருக்கிற மாதிரி வச்சுப்பாங்களாம். எப்பொழுதுமே அந்த சூழ்நிலையும் அதே மாதிரியே பெருமையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டே இருப்பாங்களாம். சரி, எப்படியெல்லாம் பெருமையாக இருக்கலாம் அப்படின்னா, நம்மளை எல்லாம் விரும்பணும், மக்கள் எல்லாம் விரும்பினாங்க நம்ம மேலே பிரியமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் விரும்புகிற மாதிரி நிறையா நன்கொடைகள்லாம் செஞ்சிகிட்டே இருந்தாங்களாம். அதாவது தான தர்மம் அப்படின்னு வழங்கிட்டே இருந்தாங்களாம். வழங்கிட்டே இருக்கிறப்ப அப்போ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, ரொம்பவே மனசு அப்பயுமே என்னடா இது, நம்ம மனசு ஃபுல்ஃபில்லே ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டே இருந்தாங்களாம். எல்லாத்துக்கும் உதவி செய்கிறோம், எல்லாம் பண்ணுறோம், அப்படி இருந்தாலும் ஏதோ ஒன்று நம்மக்கிட்ட இல்லாத மாதிரியே இருக்குல்ல அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்களாம். அப்போ தான் அந்த பிரின்சஸ் சொன்னாங்களாம், எல்லாருக்கிட்டையும் எல்லாமும் இருக்குங்க, ஆனால் உங்ககிட்ட இல்லாத ஒன்று என்ன அப்படின்னா கண்ணீர் அப்படின்னு சொன்னாங்களாம். கண்ணீரா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அவங்களும் ஆமாம், நீங்கள் இது வரைக்கும் நல்லது வந்தாலும் கண்ணீர் விடணும், ஏதாவது ரொம்ப சோகமாக இருந்தாலும் கண்ணீர் விடணும், ஆனால் நீங்கள் எதுக்குமே கண்ணீரே விட மாட்டேங்கிறீங்க, அப்போ எப்படி உங்கள் லைஃப் இப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்களாம். சரி சொல்லிட்டு, அப்போ கண்ணீர் வர்றதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டே இருந்தாங்களாம். அப்போ சொன்னாங்களாம், தினமும் நம்ம நல்லது பண்ணவங்களை விட யாருக்கெல்லாம் நம்ம நல்லதே பண்ணலை அப்படின்னு அவங்கள பற்றி யோசிச்சு பாருங்கள். யாரெல்லாம் நம்ம துரோகம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு எதிர்ப்பாக நினச்சி பார்த்தீங்கன்னா தோணுன்னு சொல்லி முடிச்சு